கடத்தொழில பத்தி சொல்லுங்க. கடத்தொழில என்ன மாதிரி எத்தனை போவீங்களோ எத்தனை வாரது கடல் இப்ப நாங்க போறது பின்ன டைம்ல போனா இதுல பாருங்க அன்னையாக்கள் எல்லாம் மீன்கள் பிடிச்சு கொண்டு வந்து இப்ப வியாபாரத்துக்கு கொடுக்க போயிடும் பாருங்க. விலையெல்லாம் பின்னி கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன விலை போகிறான் இப்ப நாலு சைஸ் வேலைக்கு ஏற்ற மாதிரி விலை போகுது. இதுல பாருங்க இந்த குருணர் கடற்கரையில இப்ப காலமா 6 மணி போல இந்த இறால் தான் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். அதாவது இறால்கள் உயரத்துல மக்கள் வியாபாரிகள் எடுத்து கொண்டிருக்கணும். இறால்கள் என்ன விலையில போகுது அதை பற்றி அதை கேட்டு பாவமா. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த குருநகர் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற மீன் சந்தைக்கு தான் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம். மீன் சந்தையானது தற்போது அமோகமாக கடும் பிஸியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வியாபாரிகள் முதல் பொதுமக்கள் வரை வருகை தந்து அந்த இறால்கள் விற்பனை செய்யப்படுகின்ற இடத்திற்கு ஏல விற்பனையிலே இறாலானது விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இறால்களை கொள்வனவு செய்வதற்காக முண்டியடித்து வியாபாரிகள் அந்த இறால்களை பெற்றுக்கொள்வதற்காக ஏலத்திலே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது வியாபாரிகள் முதல் கொழும்பிற்கு அந்த வியாபாரங்கள் செய்கிறவர்கள் இறால்களை ஏற்றுமதி செய்கிறவர்களும் இதிலே பங்கு பெற்றி அந்த இறால்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறால்கள் தற்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா இங்க என்ன வேற நீங்க இறால் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்து விற்கிறது கொடுத்தீங்களா? இல்ல இல்ல இதுதான் இப்ப என்ன விலை போகிறான் இப்ப இறால் சைஸ் வேலைக்கு ஏற்ற மாதிரி விலை போகுது. 2,000 ரூபாயில இருந்து 1,200 1,500 1,700 தரத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி போகுது. தரத்துக்கு ஏற்ற மாதிரி போகுது. மீன்கள் வேற மீன்கள் வேற இதுதான் வேற மீன்கள் இதுதான் வேற. ஓகேண்ணே. எழில் கொஞ்சம் யாழ் மண்ணின் குருநகர் பகுதியிலே இந்த கடற்கரை பகுதியிலே இந்த மீன்கள் மற்றும் இறால்களானது பிடிக்கப்பட்டு தற்போது ஏல விற்பனையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஏல விற்பனையிலே அதனை முதலாளிகள் மற்றும் வியாபாரிகள் தமக்கு அந்த வியாபாரத்திற்காக கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த கொள்வனவு செய்வதற்காக அந்த சில பேர் அந்த பொறுத்து இந்த இவ்வளோ வெயிட் என்று பார்க்குறதுக்காண்டி தாங்கள் கொண்டு வந்த இறால்களை தொழிலாளர்கள் வியாபாரிகளுக்கு நிறுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கடும் பிஸியாக இந்த குருநகர் மின் சந்தையானது தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தற்போது அந்த ஏல விற்பனையில் விடப்பட்டிருக்கிற நீங்கள் தற்போது பார்க்கிறீர்கள். மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையான கடலிலே பிடிக்கப்பட்ட இறால்களை கொள்வனவு செய்கின்றார்கள். அதிலே முதலாளிகள் மற்றும் வியாபாரிகள் தமக்கு தேவையான இறால்களை தற்போது அள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இறால்ண்டு பாருங்க. இறாலெல்லாம் போட்டு பொட்டிச்சு சாப்பிட இப்படி இருக்கும். குழம்புகளுக்கு எல்லாம் நல்லது. இறால்கள் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ தற்போது அந்த இறால்களை கொள்வனவு செய்தவர்கள் அந்த வாளிகளிலே போட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இறால்களை கொழும்பிற்கு அல்லது யாழ்ப்பாணம் வியாபாரிகள் கொள்வனவு செய்வார்கள். ஆனா இப்ப குருநார் கடற்கரை வந்திருக்கிறோம். இப்ப மீன்கள் என்னென்ன விலையான்னு சொல்லி அதை கேட்டு போவோம். இப்ப இறால் தான் கொண்டு இருக்கணும் 6 மணி போல. இறால் என்ன விலை, என்னென்ன விலை என்ன போகுது? இன்றைக்கு இறால்கள் பெருசா விலை இல்ல. நேற்று முன்னாள் விலை குறவாங்க. அதனால ஒவ்வொரு நாளுக்கு ஒரு விலை அது சொல்ல முடியாது. மாறி மாறி வரும் மாறி வரும் விலை. வியாபாரம் எடுத்து விற்கிறீங்க? நாங்களும் கலந்துலாம் இறால் வச்சிருந்தோம். இறால் கொஞ்சம் விலை குறைவுதான். கடற்தொழில் ஆபத்து தானே? கடற்தொழில் ஆபத்து தானே? அது சொல்ல முடியாத. சரி, கடற்தொழில பற்றி சொல்லுங்க. கடற்தொழில் என்ன மாதிரி
எத்தனை மணி போவீங்களா எத்தனை மணி வாரது கடத்தல் வந்து இப்ப நாங்க போறது பின்ன டைம்ல போனா எப்படியும் ஒரு 12 மணிக்கு எல்லாம் மூட்டை வந்துடும். ஒரு அதை கொண்டு தட்டிக்கிட்டு போட்டு இறால் விற்க கொஞ்சம் இந்த டைம் ஆகும். இறாலுல வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஒரு மாதிரி விலை வருது. நேற்று ஒரு விலை இன்றைக்கு ஒரு விலை. வியாபாரமே கூடன்னு சொன்னா கொஞ்சம் விலையா போகும். குறைந்தபடியா கொஞ்சம் அப்படித்தான் இப்படி போகும். நீங்க கூட இறால் பிடிக்கத்தான் போறதா இல்ல மீன் வேலை பிடிக்க போறீங்க? இறால் பிடிக்கத்தான் போடுறாங்க. சிலர் மீன் பிடிக்க போவா, இறால் பிடிக்கிறது. நாங்க இப்போ இறால் பிடிக்க போறோம். இறால் இப்ப பின்னர் காலம் என்ன பின்னேரம் போல போறதா? பின்னேரம் எத்தனை போவீங்க? 5 மணிக்கு போனா 21 மணிக்கு வருவோம். வந்து இந்த இறாலை விட்டு போட்டு இப்படியே போக வேண்டிய இந்த பின்னேரங்கள் நாளைக்கு தான் வருவோம். பின்னேரங்கள்லாம் போறேன் பின்னேரம் போய் இதை வரேன். சரியாண்ணே, ஓகே 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 ஓகே. இதுல பாருங்க அன்னையாக்கள் எல்லாம் மீன்கள் பிடிச்சு கொண்டு வந்து இப்ப வியாபாரத்துக்கு கொடுக்க போயின பாருங்க. மீன்கள் எடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. உள்ளுக்கு இதில் பாருங்க மீன்களுக்கு ஐஸ் போட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க குருநார் பகுதியில ஒரு அண்ணன் ஒரு ஆள். நீங்க என்ன வியாபாரம் செய்யறீங்களா மீன் கடத்தொழில் செய்யறீங்களா? சைக்கிள் பாக் சைக்கிள் பாக்குலாம் எப்படி ஆக்கள் எப்படி எத்தனை மணிக்கு ஆக்கள் கூடுதலா வரீங்க? 10 மணி இல்ல இல்ல வியாபாரிகள் தோட கடத்தொழில இருந்து ஆக்கள் கொண்டு விற்பனை செய்யணும். அப்படி பாக்குங்க ஆக்கள் கூட வருகிறமா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில கூடுதலா வருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூடுதலா லீவு தானே, அரசாங்கம் எல்லாரும் பொதுமக்கள் லீவு தானே, இப்ப வருவீங்க கூடுதலா. சரி என்ன, ஓகே நன்றி. என்ன இதுல பாருங்க விலையில எல்லாம் பின்னி கொண்டிருக்கணும். உள்ளுக்கு எல்லாம் விலையில எல்லாம் பின்னி கொண்டிருக்கணும். விலை பின்னி இதெல்லாம் இந்த ரோலர் தனம் இந்த ரோலர் மீன் பிடிக்கிறது செய்வீங்கன்னா இப்ப இதுல ரோலர் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இந்த விலை பின்னி கொண்டிருக்கிற ஒரு 5000 பாருங்க. அப்படியே மாறி மாறி ஜாயின் பண்ணி அப்படியே செய்து விட்டா சரி. ஆனா இது என்னத்தான் இறால் பிடிக்கிறதுக்கோ என்னது இறால் பிடிக்கணும் எல்லாம் பேரு வேணா கனவா எல்லாம் பேரு விலை பின்னி கொண்டு அவர் ஐயா பின்னி கொண்டு இருக்கிறார். இங்காலும் அந்த விலையில சிக்கி எடுத்து கொண்டிருக்கணும் அன்னையாக. இதில் பாருங்க அந்த குருநார் மீன்பிடி மற்றும் மீனவர்களுக்கான ஒரு வேண்டுகோளை விடுத்து அந்த ஒரு விளம்பர தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். துப்புரவு பணி சம்பந்தமாக தற்போது நாங்கள் நண்டு மீன்கள்லாம் வாங்கிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க இந்த குருநகர் மீன் சந்தையிலே மிகவும் மலிவாக இந்த நண்டு இறால்கள் வாங்கி கொண்டு வீடு நோக்கி போகிறோம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.